அந்த விக்கிரகத்தை எங்க பஞ்சாயத்துல உள்ள அத்தனை பேரும் ஐயாவுக்கு நாங்க எத்தனை பஞ்சாயத்து எவ்வளவு ஒரு 16 பஞ்சாயத்து 16 ரூபா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. கோயில் உள்ள எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான ஆள் இருந்தாங்க, பல பேர் வெளியே போயிட்டாங்க. இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துல உள்ள அத்தனை முக்கியஸ்தர்கள் ஐயாவுக்கு நாங்க உடந்தையா இருக்கிறோம். அவங்க அத்தனை பேர் கையெழுத்து போட்ட ஒப்புதல் இது ஐயா பின்னாடி நாங்க இருக்கோம். 1000 கையெழுத்து வாங்கியிருக்கோம். ஐயா அந்த விக்கிரகத்தை எங்க முன்னோர்கள் வழிபட்ட தெய்வ விக்கிரகத்தை கொண்டாந்து ஒப்படைக்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மீட்டு தர்றதுக்கு நான் அரசு பதவியில் இல்லை, எனக்கு கடமை அதிகார ரீதியாக கடமை இல்லை. ஆனால் நான் ஓய்வு பெற்ற பிறகு இது ஒரே தொழில தான் வச்சுருக்கிறேன், வேறு இதில் ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா மண்டே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் சம்மந்தப்பட்டது ஒன்று, கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணிகள் களவாடப்பட்டால் அதை திருப்பி கொண்டு வர்றது, அதுக்கடுத்தது கோயிலில் ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் நடத்தக்கூடிய மெயினான நபர்கள் யார்? அந்த கோயிலுடைய அர்ச்சகர் பெருமக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் அவங்களை காப்பாற்றுது. அதுக்கடுத்து கோயில் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை நான் லிமிடெட், அந்த சொத்துக்களை காப்பாற்றுறது வேறு ஒரு டீம் இருக்குது, எங்களோட நண்பர்கள் மாதிரி வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் இதுதான் என்னுடைய வேலை. ஆனால் இது சம்மந்தமாக உடனடியாக இன்றைக்கே கூட ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சத்தியமாக ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆனால் கிராமத்தினுடைய ஒத்துழைப்பை பார்த்துக்கிட்டு உடனே போய் கொடுத்துட்டோம்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரி எதுக்கு இருக்கணும்? சத்தானா எதுக்கு இருக்கணும்? அவங்க தான் இந்த கோயிலோட நம்மகிட்ட இந்த கோயிலேருந்து வரி போடுறாங்க, 12% சொல்கிறாங்க. ஆனால் மொத்த வரி ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 80 லட்சம். அந்த சிலை வந்து எந்த உலக சிலை இல்லை சார், கோச்சிக்கிறாங்க. நல்லவர் இல்லை, பரவாயில்ல, அவர் பிரச்சனைக்காரங்க, அவருக்கு தெரியாது. கேளுங்க சார், பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். சாரி, அது எந்த உலகம்? ஐம்பொன் சார், எல்லாமே சோழர்கள் காலத்து சொல்லி நீங்கள் யார்ட்டையும் கேட்காதீங்க. ஐம்பொன் தான் எல்லாமே. ஐம்பொன் என்ன சொல்லுவாங்க? ஐம்பொன்னுங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை, அதுக்கு பேர் செப்பு திருமணிம்பாங்க. என்ன காரணம்னா 83 விழுக்காடு செப்பு இருக்கும், 83 1% தான் கோல்டு இருக்கும், 1 இல்லை 2% வெள்ளி இருக்கும், காரி ஈயம் இருக்கும், வெள்ளி ஈயம் இருக்கும், அப்புறம் பித்தளை. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. விசாரிக்க வகையில் அந்த ஒரு சிலை மட்டும்தான் இங்கிருந்து காணாமல். அது அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம்? திருடும் போது நானும் சேர்ந்து திருடலை இல்லை, அதையும் போடுவான். இப்போ அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவான், சிலை இருக்காது சார். கேவலம். உயர்ந்த மனிதன் உயர்ந்த எண்ணத்தில் வேலை பார்த்துட்டு என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம். இரவு பகலாக வேலை பார்க்குறேன். பழைய ஜெராக்ஸ் பேப்பர் காப்பி வீட்டில் ஜெராக்ஸ் பேப்பர் கத்திய கோயில் சம்மந்தப்பட்டதை வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், தயவுசெய்து பேசுங்க. அப்படியே என்ன பேசுங்க ஐயா. இந்த சிபிஐ வழக்கை பற்றி என்னோட கருத்து நான் பேச மாட்டேன். நான் கருத்தை சொல்லிடுறேங்க. முதல்ல அந்த வழக்கு பதியப்பட்டவரை பற்றி சொல்லிடுறேன். எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அதுவும் ஒரு தடவை எப்படி சஸ்பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றமே 24 மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யணும். அதே மாதிரி மண்ணெண்ண வியாபாரி ஒருத்தர்கிட்ட மாதம் 15,000 ரூபான்னு கொடுக்க சொல்லி சம்சுதீன்கிறவர்கிட்டேருந்து வாங்கி அதுலேயும் இது குற்றத்துக்கு ஆளானவர். இது மட்டும் இல்லாமல் 3 தடவை ஜெயிலுக்கு போன ஒரு மாமனிதர். அவர் கொடுத்த அந்த ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு முகாந்தரமே இல்லாத வழக்குன்னு சொல்லலாங்கய்யா. அதை தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. போட்டு எந்த அளவுக்கு துரிதப்படுத்திருக்காங்கங்கிறது, அதாவது இப்போ நம்ம கேட்குறது, ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்குறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? இது அடிப்படை உரிமை இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்க அம்பால எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, எங்க அம்பால தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறோம், மீட்டு கொடுங்க. சிவாய நம்ம.